பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். நீங்க நியாயவான் தானே? நீங்க நியாயவான் தானே? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி ஹெச் ராஜாவும் நீங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்க? நர்கிஸ் கான் ஒருத்தர் சார், நர்கிஸ் கான் ஒருத்தர் தஞ்சை பாபநாசத்துல பிரசன்ன ராஜகோபாலா சுவாமிகள் கோவில்ல அரங்காவலர் நியமிக்கப்படுறார். அவர் ஒரு இந்து, பிறப்பால் இந்து, வளர்ப்பால் இந்து, இந்த நிமிடம் வரைக்கும் இந்து. அவர் பேர் நர்கிஸ் கான். ஏன்னா அவங்க அம்மா கருவுல இருந்து அவர் வெளியில வர்றப்ப சிக்கலான அறுவை சிகிச்சை செய்த மருத்துவரின் பெயர் இஸ்லாமியர் நர்கிஸ் கான். அவர் பேரை அவருக்கு வச்சிருக்காங்க. ஒரு இந்து இஸ்லாமியரின் பெயரை வைத்ததுக்கு அரங்காவலரா எப்படி நியமிக்கலான்னு துடிச்சவங்க இவங்க இப்ப பேசுறவங்க, இங்க உட்கார்ந்து இருக்கவங்க. அந்த துடிப்பு ஏன் இங்கே வர மறுக்கிறது? இஸ்லாமியர் சார் இது என்னமோ சொல்றாங்க, சொத்தை வழிநடத்துகிறோம், சொத்தை இல்ல. இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மத கடமைக்காக, அவர்களுடைய நல்வாழ்வுக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக, பொதுவுக்காக ஒரு சொத்தை எழுதி கொடுக்கிறார்கள். இஸ்லாமியர்களே பாதிக்கப்படுகிறார்கள். அது அவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை. உங்களுக்கு என்ன அவசரம்? உங்களுக்கு என்ன அவசரம்? இந்து கோவில்கள்ல ஒண்ணு இல்ல சார். நான் திரும்பவும் சொல்றேன், திருவண்ணாமலைக்கு வெள்ளை கோபுரத்துக்கு எழுத்தாப்புல இருந்த 5 கோடி நிலத்தை சுருட்டி வச்சிருந்தது யாரு? பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர் தானே, பாஜகவின் மாவட்ட செயலாளர் தானே. இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு புல்டோசரோட போய் எடுத்தாருல, அப்ப எங்க போனாங்க இந்த சொத்தை? ஐயோ சொத்தை கொள்ளையடிக்கிறார்கள் சொன்னவங்க. இதற்கு காரணம் என்ன? நான் கேட்கறது ஒன்றே ஒன்றுதான். சட்ட திருத்தம் 1990 இவங்க சார் புல்டோசரை வச்சு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கவங்க, புல்டோசரை வச்சு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கவங்க. இன்னைக்கு எத்தனை இஸ்லாமியருடைய பெருநாள் வந்ததே, எத்தனை மசூதிகள் மூடப்பட்டது சார். ஒரு ஈமான், ஒரு